இப்ப எனக்கு கூப்பிட்டு ஐடிவிங்களை கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்தீங்க இப்ப செய்யறதுக்குலாம் இல்ல. அதுதான் அப்படிலாம் நம்மளுக்கு பசங்களை நிறைய மொத்தமா வேலை நீங்க இருக்கு. பேசாதீங்க தான் நான் சொல்றேன். எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கு, எல்லாருக்குமே ஒர்க் இருக்கு, அவங்களால பண்றதை பண்ணுவாங்க. பட் ஆனா நீங்க ஐடிவிங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஃபேக்சுவலா இங்க வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு இப்போ நம்ம ஆட்சிக்கு அது வந்ததுக்கு இருக்கு, அப்புறமா நீங்க நம்மளுடைய ஷஃபிள் ஒரு பண்ணுங்கன்னு ஒரு சொல்லுங்க, இல்ல மினிஸ்டர்ஸையும் ரீஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்ல பட் இல்ல இங்க இருக்கிறவங்கள தப்பா பாருங்களேன், பேச வேண்டாம் இல்ல மட்டும் இல்ல நான் சொல்றேன் ஒரு நான். நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல இருக்கவங்க கொஞ்சம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க சரியா, அவங்க எல்லாம் வேற வேற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. அது நம்ம பசங்க காதுக்கு வரும்போதுதான் அது அவனுங்க வந்து அடிக்கிறது கொஞ்சம் ஓப்பனா அடிச்சோம்னா வேற மாதிரி பிரச்சனையாயிரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐடிவிங் ஹெட்டா ஒருத்தர் இருக்காரு. இப்ப நம்ம பசங்க வந்து டிஎம்கே பண்ற ஒரு பெரிய பெரிய சம்பவங்களை வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்குறானுங்க. அதனால பர்சனலா அவனுங்களுக்கு பிரச்சனை வருது. ஓகேவா? அந்த நேரத்துல வந்து ஒதுங்கிடுறாங்க. இப்போ நம்ம பசங்க நல்லது பண்றான்னா நீ அதை மில்க் பண்ணிக்கிற, அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு கேஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு இப்ப நாளைக்கு ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னா அன்னைக்கெல்லாம் நீங்க ஒதுங்கிடுறீங்க. புரியுதா? எத்தனை நாள் தான் இந்த மாதிரி கேசஸ மட்டும் பசங்க பாத்துக்கிட்டே இருப்பானுங்க? இதுக்குதான் ஐடிவிங் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஐடிவிங் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறான்னா அவன் வேலையை பார்த்துட்டான்பா, நம்ம பாட்டு லைக் பண்ணாம ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம மினிஸ்டர்ஸை பத்தி ஒரு ஒரு நாளும் ராஜ்மோகன் இவனுக்கு அடிக்காத அடி இல்ல, ஆஹ் ரமேஷ் அடிக்காத அடி இல்ல, கீர்த்தனாவை பண்ணாத வேலைப்பாடே இல்ல. இதெல்லாம் பார்த்துதான் பசங்க ஏன் ஐடிவிங் எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணலான்னு கேக்குறாங்க. இப்போ அதை யாருமே எதுவுமே கேட்கலடியா உன்ன. ஐடிவிங்க ஏன் வேலை பார்த்து நீ ஐடிவிங்க ஏன் கேள்வி கேட்டுன்னு உன்னை யாருமே கேட்கலையே. அதெல்லாம் பண்ணணும்னு தான் நானும் நீங்க பேசியிருக்கேன். நாங்களே ஐடிவிங் அதான் இருக்கணும், சொல்றோம். எல்லாம் ஒரு நிமிஷம் பண்ணணும்னு இரு, சொல்றேன் இருடா, நானு. ராகுல். ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம்ப்பா. எதிர்பார்த்து ஒரு எதையும் நிமிஷம் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். எதிர்பார்த்து யாரா மீட் போட்டது? இல்லடா நான் நடுவுல பேசிட்டேன், நான் அதனால மியூட் போட்டிருக்கேன். இல்லப்பா தெரியாம இல்ல சிஸ்டரும் நானும் தெரியாம அதான்டா பேசிட்டு வந்திருக்கலாம். இருக்கோம். அது மியூட் அப்படி இல்லடா இல்ல குமரி நீ பேசு, நீ எவ்வளவு நாள் பேசலாம், அது பிரச்சனை இல்லை. குமரி, ஒரு என்னன்னா நிமிஷம். ஐடிவிங்க ஐடிவிங்க வந்து திட்டினதுக்கு யாருங்க கேட்கல, நாங்களே ஐடிவிங்க திட்டுவோம் அவங்க பண்ணலன்றது. அது பிரச்சனையே இல்லை. இப்ப அதையே கொண்டு வர கேக்குறேன். இப்ப வெண்லா சிஸ்டர் தானே என்ன கேட்டாங்க, அதுதானே நான் பேசினேன் அவங்க கிட்ட. இல்ல நீங்க சொன்னீங்க குமரி, எனக்கு புரியல அதனால சொல்லுங்கன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணணும் ஐடிவிங்க நம்ம இங்க ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அது என்னன்னு கேட்டேன் நானு. சரி நம்ம அவங்க என்ன பண்ணணும்ன்றது நம்ம ஒரு சஜஷனா சொல்லலாம்ல, நம்மளுக்கு அது இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல, அதனாலதான் கேட்டேன் நானு. இப்ப அங்க ஐடிவிங்க பிரச்சனை இல்ல, சரியா இல்ல, அது வந்து நானுமே ஒத்துக்கிறேன், அது சரி பண்ணணும். ஏன்னா நிறைய அவதூறுகள் வந்து பரப்பிட்டு இருக்கு, அது வந்து பண்ணணும் தான். அதனால வந்து இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம எதுவும் தப்பா பேச வேணான்றதுதான். ஏன்னா நீங்க சில டைம்ல தப்பா பேசுறீங்க, அவங்களே கூப்பிட்டு வச்சு கூட ஸ்பீக்கர்ல பேசுறீங்க. சோ இது வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கிறதுனா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன். நான் இப்ப அது பிரச்சனை கிடையாது, இந்த ட்விட் தான் பிரச்சனை. அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. அந்த ட்விட் தான் பிரச்சனை. நீங்க எல்லாரும் சரி ஓகேடா, அப்படியே அந்த ட்வீட் பிரச்சனை தான்டா, அது இல்லைன்னா நான் சொல்ல. இங்க பாரு, ஐடிவிங்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவுதான் இவனுங்க பண்ணல. புரியுதா? இத வந்து ஓப்பனா ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது. சொன்னோம்னா இங்க இப்ப வேற மாதிரி பிரச்சனையா மாறி போகும். இவனுங்க இந்த வேலை எல்லாம் பாக்குறானுங்க. புரியுதா? இது என்னன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க ஒரு 10 பேர் என்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்டா. இல்லடா நான் என்ன சொல்றேன் கேளு குமரி. அதாவது ஐடிவிங்கு தப்பு பண்ண வேலை செய்யலன்னு நீ சொல்றியா? எஸ், சில இடத்துல வேலை செய்யறது இல்ல, பேசுறது இல்ல, நம்ம திட்டி இதுக்கு ரிப்ளை கொடுங்கன்னு நம்ம சொல்றோம், அதுல மாற்று கருத்து இல்ல. சரியா? ஸோ அது பிரச்சனை கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான் வாரியஸா. ஏன்னா இங்க வந்து மத்த கட்சியில எப்படின்னா கட்சி தலைவன் அப்படின்னு போவோம். இங்க முதல்ல தலைவன் அந்த மனுஷன், அதுக்கப்புறம் கட்சி. ஸோ அந்த மனுஷனுக்கோ அந்த கட்சிக்கோ ஒரு பிரச்சனை கொடுக்கறது உள்கட்சியில இருக்கிற ஐடிவிங்காவே இருந்தாலும் நீ எப்படி கேள்வி கேட்குறியோ அதே தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தன் பிஜேபி கூட இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டா கேள்வி கேட்கிறோம். இது நியாயமா நியாயம் இல்லையா? இங்க பிரச்சனை அந்த போஸ்ட் மட்டும்தான், வேற எதுவுமே உங்களை விமர்சிக்கல. இங்க பாரு, தாராளமா கேள்வி கேளுங்க, அவ்வளவுதான். அதான் பிரச்சனை. புரியுதா? யாரும் கேளு. இங்க பாரு, ஒரு ட்வீட் போடுறான், இப்போ ஒருத்தன் வந்து நம்ம அகேன்ஸ்டா பேசுறேன்னா அவனுக்கு அகேன்ஸ்டா 10 பேர் பேசுவான், அதை அவன் எதிர்கொண்டுதான் ஆகணும். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, புரியுதா? பட் ஜெனரலைஸ்டா ஒரு விஷயம் பேசும்போதுதான் பிரச்சனை. இப்ப நீ மான்ஸ்டரா கூப்பிடுறியா, அவனை டேக் பண்றியா, இல்ல அவன் ட்வீட் போட்டானா பேசிட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கலாம் நான் வரல.
நான் உள்ள வரும்போது சிஸ்டர் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது சரி அப்ப அத என்னன்னு பத்தி கேட்போன்ற மேம் ரிலேட்டடா உள்ள இருந்தது. பேசிட்டு இருந்தது மான்சூன் ட்விட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் நானு. சோ அவங்க வந்து அவங்க ஒரு சரி எதிர்பார்ப்பு ஓகே இருக்கு, அது ஓகே. மாதிரிலாம் கட்சி வந்து பண்ண முடியாது அப்படின்றத நான் சொன்னேன். கேட்கவே கூடாது, யாருமே இங்க பேசக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லல நான். சோ அந்த மாதிரி இருக்கு சில இது இல்ல விஷயங்கள் நம்ம இன்னொன்னு சிஸ்டர் இங்க பாருங்களேன். இப்போ இப்போ நம்மளோட ரொம்ப எஃபிஷியன்டாலாம் உட்காந்து அடிக்கிறானுங்க, புரியுதா? நம்ம முன்னாடி பண்ண சம்பவங்களை விட இப்போ வந்து டிஎம்கேல இருந்து பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. நீ இந்த நேரத்துல நம்ம ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும், புரியுதா? ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கணும் இன்னும். இவனுங்க தப்பு பண்றானே, இவன் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னா நான் சொல்லல, புரியுதா? பட் அது யாருமே பேச மாட்டாங்களே. சும்மா பசங்க எவ்வளவு 4 பேர் வந்து டிவி கேக்கு அகேன்ஸ்டா பேசுறத மட்டுமே அவனுங்களை வந்து நம்ம பிராண்ட் பண்ணிட்டு இதே போயிடக்கூடாதுல்ல. ஐடிவிங்க போன வாரத்துல தான் நினைக்கிறேன், இதே ஐடிவிங்க காலையில இருந்தே டேக் பண்ணி அடிச்சாங்க இதே இதுல பேசல. ஓகேவா? ஐடிவிங்க அவங்க செய்யற தப்பு நமக்கு கிளியரா தெரியுது, அவங்க ஆக்டிவா இல்ல கண்டிப்பா தெரியுது. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அது இல்ல. நாட் ஒன்லி மான்ஸ்டர், இங்க நிறைய ஐடிஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஓகேவா? அதனாலதான் கூடவே இருக்கும் கருப்பு ஆடுகள்னு போட்டது. இல்ல ஒரு ஆளோட பிரச்சனைனா ஒரு ஆளோட நேம போட்டு முடிச்சிருப்போம். அதனால நிறைய பிரச்சனைகள், நிறைய ஐடிகள் வேற வந்து ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்காங்க குமரி. அதுதான் வந்து ட்ரிபிள் அண்ட் ப்ரோ ஸ்டார்டிங்ல சொன்னது. அது நம்ம பேரை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க அது. அதனால வந்து ஜென்ரலா சொல்றோம். அதை வந்து நீங்க யாரும் அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடாதீங்கன்றதா நம்ம இங்க சொல்றது. ஒரு நிமிஷம். 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசினவங்க இந்த என்ன நடிகரோட கட்சியில நாங்க சேர்றத வந்து கேவலமா நினைச்சோம்னு சொன்னாங்க. சரியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் அந்த விஷயத்துல நாங்க இது பண்ணோம். அந்த ஐடிக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, கீழே வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. டெய்லி ஸ்பீக்கர் கேட்டு வர்றவங்க இன்னைக்கு ஸ்பீக்கர் கேட்கல. அதை தான் சொன்னமே தவிர இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி யாரையும் பேசவோ பர்சனல் வெஞ்சன்ஸ் யாருக்குமே கிடையாது. சரியா? சில விஷயங்கள் நமக்குள்ளாடி நடந்திருக்கு, நடந்தது, போச்சு, வந்தது, அதெல்லாம் வேற. இங்க அதையே நினைச்சிட்டு இங்க யாருமே இல்ல. ஆனா ஒரு பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பா எல்லாரும் பேசுவாங்க. அதுதான். சொல்லு சந்தோஷ். பேசுங்க சைலண்டா இருக்க, பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் பேசுனது கேட்டுச்சா? கேட்டுச்சு ப்ரோ, கேட்டுச்சு. கேட்டுச்சு கேட்டுச்சு கேட்டுச்சு. பக்குன்னு ஓகே நினைக்கிறேன், ஓகே. இன்னும் தெரியல. லேட்டா வருது. வாய்ஸ் லேட்டாக ரிப்ளை வருது. சரி அதுதான். ஸோ அதனால வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ எப்படின்னா ஒரு கொத்தடிமை சொல்றான்னு வச்சுக்கோங்க, இவன் பிஜேபி பி டீம்னு, அது பெருசா போய் வந்து சேராது. ஓகேவா? கலாச்சி விட்டுவானுங்க. ஆனா டிவி கேக்கு ரொம்ப நாளா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் ஒருத்தவன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றான்னா அதுல 2-3 பேர் வீக்கா இருக்கிறவன் டிஸ்டர்ப் ஆவான். இருக்குமோ இப்படி இருப்பான். நம்ம எந்த ஒரு கான்டெஸ்ட்ல சொல்றோம்னு தெரியாது, புரியுதா? எல்லாத்துக்குமே வந்து நம்ம அமைதியா போகணுமா அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்ல நீ சொல்லலாம். ஆனா அங்க எதிர்க்க இருக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் எப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதுதான் என்னன்னா நம்மளுடைய கடமை வந்து நம்ம கட்சி தப்பு பண்ணுதா. நம்மள தான் சொன்னோம், மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ்லாம் சில விஷயங்கள்லாம் வந்த புதுசுல ஒன்று பண்ணாங்க, இந்த பெரிய கேக்கு வெட்டுறது, ரோடை மறைச்சிக்கிட்டு மாலை போடுறது, அதெல்லாம் நம்ம கேட்டோம், போஸ்ட் போட்டிருக்கோம், இது தப்பு, இதை திருத்திக்கங்க, மற்ற கட்சி மாதிரி நடக்கக்கூடாது நம்மளுதுன்னு நம்ம கேட்டிருக்கோம். ஓகே. ஸோ அப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேட்கறதும் நம்ம கடமை தான். 2வது வந்து இந்த மாதிரி நம்ம பசங்கள்லயே வந்து எவனாவது இந்த மாதிரி போடுறானா அவனையும் நம்ம வந்து கேட்க தான் செய்யணும். ஏன் அப்படின்னா இங்க எல்லாருமே ஒரு முகத்தை வச்சுதான் வந்திருக்கோம். இல்லைன்னா வந்து இப்ப நான் யாருன்னு அவனுக்கு தெரியுமா, இல்ல அவன் யாரும் எனக்கு தெரியுமா? நீங்க நம்ம யாருமே தெரியாது, புரியுதா? எல்லாருமே தனித்தனி குரூப்பா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்காக தானே வேலை செஞ்சிருக்கோம். அப்ப அந்த மனுஷனை ஒருத்தன் தொடரானா நம்ம கேட்க தான் செய்யணும். கேட்காம இருந்தா தான் பிரச்சனை. அந்த இடத்துல லாஸ்ட் டைம் இவன் சொல்றான், அங்கிருந்து நான் பிரிஞ்சு வந்தேன், என்னன்னே அவனுக்கு தெரில. ஆனா அங்கிருந்து நான் பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமும் வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல தான் அவன்கிட்ட நான் கேட்கறேன், எதுக்கு வந்து யார் அவரு சாஜி வீட்டுக்கு அவர் போல அப்படின்னு கேட்கறான், என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்கறான் அவன். அங்கேயும் அவன் அண்ணனை தான் கொஸ்டின் பண்ணான், அந்த ஸ்பேஸ்ல நீ இருந்தியாலாம் எனக்கு தெரியல, பல பேர் இருந்தாங்க. அதுதான் நான் லாஸ்டா பேசினது. அதை பேசிட்டு வந்துட்டு தான் குரூப்ல சொல்லிட்டு இது சரி பண்ணல கைஸ் நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புனேன். அந்த இடத்துல இதே பிரச்சனை தான், அண்ணனை தான் வந்து தொட்டான். நான் அதனாலதான் கேட்டேன், என்ன வந்து டேக் பண்ணிருக்க பேசியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுத்தது கிடையாது. சரியா? ஏன் தெரியுமா? ஒரே ஒரு ரீசன் தான், எலெக்ஷன் தான். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சனை வரக்கூடாது, எதுவும் இதாகிடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான். ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன். ஏன்னா வந்து ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் உழைச்சின்னு இருக்கேன், நான் ஒரு பக்கம் உழைச்சின்னு இருக்கேன் அப்படின்னு விட்டாச்சு. அன்னைக்கும் அண்ணனுடைய பேசி தான் நான் சண்டை போட்டு வந்தேன்.
ஓகே, எனக்கும் அவனுக்கு வாக்குவாதம் அந்த லாஸ்டா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த ஸ்பேஸ்ல தான். அதுக்கப்புறம் நாங்க பேசினதே கிடையாது. புரியுதா? அதுதான் லாஸ்ட் ஸ்பேஸ். ஸோ அதை முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். இப்பவும் நான் அண்ணனுக்கு நான் மட்டும்தான் நான் பேசுறேன். புரியுதா? ஸோ என்னுடைய பிரச்சனை எல்லாம் அதுதான். ஏன்னா ஒரு சாதனம் ஒரு ஐடிடா. ஐடிக்கு பின்னாடி இருக்கிறது நீ யாரு நான் யாரு நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள் எதுவுமே தெரியாது. இது அட்வைஸ்லாம் பண்ணல குமரி. நார்மலா என்னுடைய கருத்தை சொல்றேன், அவ்வளவுதான். புரியுதா? நீ யாரு நான் யாரு நீ எல்லாமா நீ எல்லாம் அப்படிலாம் கிடையாது. சத்தியம் நீ உங்க பாச உன்னோட கூட நான் பெரிய ஆளா கூட இருக்கலாம். பட் அது இல்லை இங்க பிரச்சனை. இங்க வெறும் ஒரு ஐடி தான். நம்ம எல்லாருமே வாய்ஸ் தான். நம்ம அண்ணனுக்காக மட்டும்தான் பேசுறோம். அது 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 கரெக்டா இருக்கா, உண்மையா இருக்கோமா, அவ்வளவுதான். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். வேற எதுவுமே எவனுடைய சொத்தையும் நான் பிடிங்கி சாப்பிடல, என் சொத்தையும் எவனை எடுத்து நீங்க பிடிங்கி சாப்பிடல. புரியுதா? ஸோ அதனால வந்து அண்ணனுக்குன்னு ஒரு விஷயம் வரும். அது ரைட்டா இருந்தா கூட நம்ம விட்டுறலாம்டா. அது தப்பா இருக்கு. அவன் போட்ட விஷயம் தப்பா இருக்குன்னு தான் நாங்க கேள்விப்படுறோம். ஒரு விஷயத்த சொல்றோம், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அவன் போட்ட போஸ்ட் வந்து பிஜேபிக்கு இணக்கமா போற மாதிரி இருக்கு. ஆனா அது அப்படி போடும்போது நமக்கு பார்க்கும்போது நமக்கு மைண்ட்ல ஓடுது. இந்த பிஜேபி கிட்ட இருந்து அந்த ஜனநாயகனுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாங்க. அப்புறம் இந்த 5 தடவை அந்த ஆளுநரை வந்து போய் பார்த்துட்டு வந்தாரு பாரு. எல்லாம் ஒரு கஷ்டமா இருந்தது நமக்கு அந்த டைம்ல பார்க்கும்போது. காலையில சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் பிஜேபிக்கு நம்ம இணக்கமா இருந்திருந்தா நம்ம இப்படி இருந்திருக்க, நம்ம பதவி நம்ம தேடி வந்திருக்குமே. இது இவனுக்கு தெரியுமே, இவனுக்கு தெரிஞ்சு இப்படி போடுறானேன்றதுதான் இங்க பிரச்சனை. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அவன் வேற எதுனாலும் போட்டுக்கிட்டு அவன் ஐடிவிங்க திட்டிகிட்டு இருப்பான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நியாயமா இருக்கும். ஐடிவிங்க நீங்க திட்டுறது, ஏன் நாங்களும் திட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் ஏன் வாய் திறக்காம இருக்கீங்க, கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது நியாயமா படலை. அதனாலதான் நம்ம வந்து கேட்கறது பேசுறது, வேற ஒன்றும் கிடையாது. வேற யாராவது பேசுனா பேசு. ஒரு நிமிஷம், ஒரு கால். இன்னும் அந்த கால் வர்றது உனக்கு முடியல, நிறுத்தலையாடா? எப்ப வந்தாலும் 5 நிமிஷம் பேசிட்டு காலுன்னு. ஓகே, இவ்வளோதான் குமரி. வேற பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே நினைக்க வேண்டாம். ஓகே, ஏதாச்சும் பேசணும்னா பேசுங்க. ஓகே 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 நீங்க பேசுங்க. ஓகே. அதான் இன்னொரு ஐடியும் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஐடி தெரியும் நினைக்கிறாதான். இவன் சொன்னான், மகிழ் சொன்ன ஐடி தான். சரிங்களா? அந்த ஐடி வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நான் சொல்றேன். சொல்லுங்கடா, என்ன ஐடின்னு சொல்லுங்கடா. சரி, என்னடா? உனக்கு நான் டிஎம் பண்றேன் குமரி. ஆமா ஆமா, அது வந்து வேற ஒரு கட்சி சப்போர்ட், அது கூட்டணி கட்சியோட சப்போர்ட். அதுதான் அது வெளியே உடைக்க முடியல. நம்ம கட்சி தான் பட்டு உடைச்சிடலாம். அவங்க போயிட்டு டிஎம்கே கட்சி அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு கட்சியை ரொம்ப அண்ணனை ரொம்ப கட்சியில விமர்சனம் வைங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனுஷனா ஒரு கூத்தாடி, ஏன்னா ஒரு நடிகர் ஆட்சிக்கு வந்தது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இது பண்ணேன்னு மாதிரி சொன்னாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு அனுப்பிடுறேன் நான் பார்த்து. இல்லடா, அவன் என்ன பேசுதுன்னு அந்த ஐடி ஒரே இதுல இருந்துட்டா கூட பரவாயில்ல. அது வந்து டிஎம்கே சப்போர்ட் பக்காவா தெரியுது. ஆனா வேற ஒரு கட்சி போர்வில இருந்துட்டு, விசிகா கட்சி, நம்ம அந்த ஐடி தான் சொல்ல தேவையில்ல நேமு, விசிகா கட்சி போர்வில இருந்துகிட்டு என்ன பேசுறாங்கன்னா, நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தாங்க 2 நாளா, டிவிகே ஸ்பேஸ் வந்தாங்க. வந்து இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம், இது சரி ஓகே, ஏதோ அவங்களுடைய இதை சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம். ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, நல்லதுதான் வைக்கட்டும்னு விட்டுட்டோம். இந்த பர்சன் என்ன பண்றாங்கன்னா, நேத்தோ வந்து இங்க போயிருக்காங்க, எங்க இந்த டிஎம்கே ஸ்பேஸ் போயிட்டு எங்களுக்கு அவங்களோட கூட்டணி வச்சது சுத்தமா நான் இல்ல, பசங்க தான் சொன்னானுங்க, கூட்டணி வச்சதே பிடிக்கல, ஒரு நடிகர் இந்த நாட்டை ஆள்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி பேசியிருக்காங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நீங்க உண்மையே விசிகா கட்சியோடைய அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன், இந்த கூட்டணியை தான் நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிறீங்களோ இல்லையாப்பா, நீங்க பாராட்ட கூட வேண்டாம். ஓகே, ஆனா விமர்சனம் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா 40 வருஷம் கழிச்சு அதிகாரத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. ஆனா இத்தனை நாள் அடிமை கட்சி அடிமையா வந்து அந்த கட்சியில மற்ற கூட்டணியில வச்சுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க பொங்கலை எழலை. 2வது அந்த நடுவுல நடந்தது இல்ல, அந்த 8 சீட்டு 6 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு புதுசா அந்த டிஎம்டிஎம்டிக்கு எல்லாம் அதிகமா கொடுத்தாங்க, 10 கொடுத்தாங்க. அப்பெல்லாம் கூட இவங்க போஸ்டை பார்த்தா ஒரு போஸ்ட் இவங்க போடல, தலைவருக்காக, அவங்க தலைவருக்காகவோ அவங்க கட்சிக்காகவோ எதுவுமே போடல. 2வது சோஃபா செட்டு போகுது, இவர் கட்சி இவருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு விமர்சிச்சாங்க. அப்பவும் அதை எதிர்த்து ஒரு பேச்சு இவங்க பேசல. இவங்களுடைய ஐடியில ஒரு போஸ்டும் இல்லை. எப்பெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பிரச்சனை வந்ததோ, குடைச்சல் கொடுத்தாங்களோ அப்பெல்லாம் இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல.
ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தாவைக்கா வந்து அவரு நடிகர், இதான் பிரச்சனை. அரச வந்து விமர்சிச்சுட்டு போட்ட தப்பு கிடையாது. நடிகர் வந்து ஆட்சிக்கு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்களோட கூட்டணி வச்சு பிடிக்கலன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா இங்க வந்து நம்ம ஸ்பேஸ்ல டிவிக்கு ஸ்பேஸ்லாம் பேசும்போது நல்லா பேசுறாங்க. என் பிரச்சனை அதுதான். ஒண்ணு அந்த கோட்பாட்டுல இருங்க, இல்ல இந்த சைட்ல இருங்க, இதுதான் விஷயமே. ஸோ அதை மாறி மாறி வந்து அவங்க பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை நாங்க கூப்பிடுறோம், ஆனா வரல, வந்தாங்கன்னா பேசலாம். மென்ஷன் பண்ணி கூப்பிடுற அளவுக்கு இல்லை. ஒரு நார்மலா வந்து இன்னைக்கு காலைல கூட வந்து இன்னொரு ஸ்பேஸ்ல நடந்தது, நம்ம டிவிக்கு ஸ்பேஸ்ல தான் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ்ல நடந்தது. ஸோ அதுவும் வந்து பேச போகும்போது நம்ம பசங்க கருத்தை கேட்கவே இல்லை. கேட்காம என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விடுங்க விடுங்க. அப்புறம் அது கேட்டாச்சுன்னா நம்ம ஜாதி வரியன் ஆயிடுவோம், நம்ம வந்து சமூக விரோதிகள் என்னென்னமோ சொன்னாங்க. இந்த சரி ஓகே வேண்டாம். இல்லடா, நான் ஒரு ஸ்பேஸ்ல பார்த்தேன். இல்ல இங்க வந்துட்டு அதுனா காங்கிரஸோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல, அவங்க வந்து உங்களுக்கு தேசிய கட்சி தேவைன்றதே இல்லை அப்படின்னு ஒரு சில வார்த்தைலாம் நானும் பார்த்தேன். சரி, இப்ப அந்த பசங்க பேசிட்டு இருக்கானுங்க, நம்ம போயிட்டு மேல ஏறி இந்த மாதிரி உடனே நமக்கு அவங்க பேசுற டோன் எனக்கு உடனே புரிஞ்சிச்சு. சரியா, நீங்க சொல்லும் போதே 2 பேருக்கு நான் டிஎம் பண்ணேன். அந்த ஸ்பேஸ்ல நான் கேட்டேன், நான் அவங்க டிஎம்கேல போய் பேசினதெல்லாம் எனக்கு கேட்கல. நம்ம ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. அவங்க ஓப்பனா என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வச்சதும் காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வைக்கணுன்ற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு டோன்ல எடுத்து பேசினாங்க. அது அந்த பேச்சு எங்க லீட் ஆச்சுன்னா, ஓவராலா டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு என்ன பண்ணானோ அதான் பசங்க கூட இருந்து அலைன்ஸ்ல இருக்கும்போது இவங்க உட்காந்து அடிப்பானுங்க பாத்தியா, அதே மாதிரிதான் ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி போச்சு அந்த கான்வர்சேஷன். உடனே நான் சொன்னேன், ப்ரோ இவனுக்கு தேவையில்லாம இதை பத்தி பேசுறானுங்க, நீ ஜஸ்ட் டாபிக்கை மட்டும் டைவர்ட் பண்ண ப்ரோ நான் சொன்னேன். அவனுக்கு மெசேஜ் போட்டேன், ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, டோல்டு பேசுறோம். இல்ல 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 காலையில நான் என் ஸ்பேஸ்ல வந்து பேசுனாங்க. என்ன கருத்து கேட்கல ராகுல் ப்ரோ, அது மட்டும் விளக்கம் உங்களுக்கு கருத்து கேட்கலன்னு சொல்லுவீங்க? எதுவுமே கேட்கல டோல்டு, நான் கேட்கல டோல்டு. என்னன்னா நீங்க பேசு. ஓகே ஓகே, அது ஐடியும் சொல்லிடு யாருன்றதா. சரி ஓகே, நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பல, டோல்டுக்கு தெரியும். ஓகே டோல்டு. வேணாம் டே வேணாம்டா, ஐடியெல்லாம் சொல்லாதீங்களா. ஆமா, ஐடியா சொல்ல விரும்பல, நான் அதை ரிவீல் பண்ண மாட்டேன். டோல்டு ஒரு விஷயம், நான் பாரு, நீ கட்சி விமர்சனம் பண்றதுல நான் ஏத்துக்கிறேங்க. அது பிஜேபி காரன் பேசட்டும், எவன் வேணாலும் பேசிட்டு போட்டோம், கட்சியை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப வருத்தம். அது வந்து உள்ள அந்த ஆட்சி ஏத்துக்கிட்டது வந்து அவங்க கிட்ட நாங்க கூட்டணியா போறது வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறேன்னு உள்ள மாதிரி ஒரு டோன்ல பேசும்போது நான் கேட்கதாங்க செய்வேன். அது கேட்கும்போது அவங்க பட்ட வலி என்ன தெரியுமா? அவங்க பட்ட வலி தெரிஞ்சுதானுங்க. நம்ம யாராச்சும் இன்னைக்கு வரைக்கும் விசிகே பற்றியோ திருமாவளவனை பற்றியோ தப்பா பேசியிருக்கிறோமா? பேசிட்டு இருந்தாச்சுன்னா நம்ம சும்மா விட்டுருக்கிறோமா? அவனை நாமளே இறக்கி விட்டுருக்கோம். ஐயா, நம்ம பசங்களே இறக்கி விட்டுருக்கிறோம். ஏன் இன்னைக்கு அண்ணன் தனிப்பட்ட இதுல எதுக்கு போயிட்டு இது பண்றீங்க? தனிப்பட்ட விமர்சனம் எதுக்கு பண்றீங்க? சரி ஓகே, அவர் வந்த அப்புறம் வந்து பிஜேபி கூட போயிட்டாரா? ஏதாச்சும் ஒரு இடத்துல கரூர்ல இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அவ்வளவு தூரம் ப்ரெஷர் கொடுத்தானுங்க, ரிசல்ட் வந்துடுச்சு, 107 சீட்டு. அவ்வளோ சீட்டுக்கும் அவர் போயிட்டு ஏடிஎம்கே கூடயோ பிஜேபி கூட நிக்கல, நேர போய் இவங்க கிட்ட பேசினாங்க. என்னென்ன பேசினானுங்க டிஎம்கே காரங்க, எங்க பிச்சைல வாழ்றீங்க என்னென்ன சொன்னானுங்க. ஒரு வார்த்தை அந்த டைம்ல இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை அந்த கட்சிகள்ல இருந்து வந்திருக்கா? இல்ல ட்ரிபிளன் இல்ல, நான் அதை கேட்கவில்லை. நம்ம பேசணும், ஓகே. நாங்க அதுக்கு இன்னைக்கே ஸ்பேஸ் போட்டு அவங்கள்ட்ட கேட்டோம். ஓகே, இல்ல கருத்தே டோல்டு, நான் ஒரு நிமிஷம் கருத்தே சொல்றேன். கேட்கலாம் எப்படி சொல்றீங்க? அதான் எனக்கு புரியவே இல்லை. என்கிட்ட சொன்னீங்க அவங்க பேசலாங்க, நம்ம பேசக்கூடாதுங்க அப்படின்ட்டு. நம்மள அப்படி அண்ணன் வளர்க்கல. எல்லாரும் அவன் கேட்டுட்டு இருக்கணும்னு கிடையாது. இங்க எவனும் ஜீசஸ் கிடையாது. நான் அதுதான் காலையில உங்க ஸ்பேஸ்ல கேட்டது. ஒரு கணத்தை அடிச்சாலும் மறுகணத்தை காட்டுறதுக்கு ஒருத்தனும் இங்க ஜீசஸ் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. இந்த மைக்ல இருக்கிறான் இல்ல கீழே இருக்கிறான் எவனாச்சும் நீ கூப்பிட்டு கெட்ட வார்த்தை பேசிருக்கான், அவன் பேசாம விட மாட்டான். இல்ல ராகுல் ப்ரோ கருத்தே கேட்கலன்னாரு, எப்படி நான் கருத்து கேட்காம உங்களை இறக்கி விட்டுமா? அது எனக்கு புரியல. கருத்து சொல்ல விடலையே, கருத்தை ஃபுல்லா வைக்க விடலையே. இல்ல ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்லிக்கிறேன். டோல்டு அது ஒண்ணும் இல்ல. அது என்ன பிரச்சனைனா பொத்தாம தான் சொல்லிட்டு போக கூடாது ராகுல் ப்ரோ, கருத்தே கேட்கல. அததான் நான் விளக்க வரேன், பேசுறேன். ஒரு நிமிஷம். நான் உங்களையும் மேல ஏத்துனேன், நீங்க இன்னொரு ஐடியில வந்து அவங்களும் மேல ஏத்துன, நீங்க இறங்கி போயிட்டீங்க. நான் இறங்கல, இறக்கி விட்டாங்க. இல்ல யாரும் இறக்கல, அந்த கருத்தை கேளுங்கன்னு சொல்லதான் நான் மேலவே ஏறினேன். என் ஐடியா இல்லைன்னா நான் ஏன் ஏறிட்டு நான் இறங்க போறேன்? கொஞ்சம் சொல்லுங்க. ஏறினா அது என்னை இறக்கி விட்டாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன். நான் ஆக்சுவலா என்ன கருத்து நான் கேட்கல அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ட்ரிபிளன் மேல வந்தான். ஆக்சுவலி இப்போ நான் இப்போ கிளியரா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணல.
இவங்க 3 விதமான ஸ்பேஸ்ல 3 விதமா பேசுறாங்க. இதை நீங்க கேட்க விட்டுருந்தீங்கன்னா அங்க புரிஞ்சுக்கும். ஆனா அங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ட்ரிபிளன் மேல ஏறவும் அங்க பேசும்போது எங்க அண்ணனை இந்த மாதிரி வந்து அவரு நடிகை ஆட்சிக்கு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றத மட்டும்தான் அங்க வெளியே வந்தது. அதோட எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விஷயம் அதுக்கப்புறம் சொன்னாரு. அதுதான் பிரச்சனை. இல்ல அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்ல வந்த விஷயமே. ஆனா யாரும் பேச விடல. என்ன சொல்ல வந்த விஷயம்னா, நீங்க இதுதானே இந்த நிலைப்பாட்டுல இருங்க. எங்க ஸ்பேஸ், ஏன்னா இங்க உங்க ஸ்பேஸ்ல 2-3 நாள் வரதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் வேறையா இருந்தது. அதை தான் அங்க சொல்ல வந்தாங்க. இவங்க ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமா பேசுறாங்க அப்படின்றது. ஸோ அவங்க பேசின இடம் தான் விஷயம், பேசின விஷயம் இல்லை. டிஎம்கே ஸ்பேஸ்ல போயிட்டு இதை பேசுறாங்கன்னா அப்போ அதுதான் நான் கேட்க வரேன். ஸோ இப்போ எங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருது அப்படின்னா, ஓகே அப்போ இவங்க டிஎம்கே சப்போர்ட்டர் போல இருக்கு. ஸோ அதனால வந்து இது தாவேக்கா ஸ்பேசஸ்ல 2 ஸ்பேசஸ் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு அந்த ஸ்பீச். அதை நீங்க டிவிக்கு ஸ்பேஸ்ன்ற போய் தான் நாங்கள் மேலே வந்து நம்ம செய்யணும். நம்ம பசங்க நீங்களும் போடுறீங்க, உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக மேலே வந்து பேச சொல்ல வந்தது தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லைங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் வேற ஆயிடுவீங்க. இல்ல ராகப்ரோ, நாங்க அன்னைக்கே கேட்டோம். ஓகேங்களா, அன்னைக்கு அவங்களும் அந்த ஸ்பேஸ் போயிருக்காங்க. நாங்க கேட்கலன்னா சொன்னா நாங்க கேட்டோம். ஓகேங்களா, சரி டோல்டு, நீங்க கேட்ட விஷயம் எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்டது தப்புனா நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து நாங்க சொல்றோம் உங்களுக்கு நான் சொல்றேன். டோல்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. முரளி ஒரு வார்த்தை விட்டாப்ல, கண்டிச்சிங்களான்ட்டு. நான் தப்பு பண்ணா கண்டிங்க டோல்டு. நான் தப்பு பண்ணா ஒரு விஷயத்துக்கு நான் இது பண்ணேன்னா அது கண்டிங்க. ஒரு விஷயம் கொஸ்டின் கேட்ட உடனே கண்டிச்சிங்கன்னு சொல்லனா அது என்ன மாதிரி உள்ள ஒரு டாக்குன்னு எனக்கு தெரியல. அது என்ன, நம்ம கொஸ்டினே பண்ண கூடாதா? கொஸ்டின் பண்ணானா கண்டிப்பீங்களா? டோல்டு இல்ல டோல்டு அது நிறைய பேருக்கு அந்த ஒப்பீனியன் இருக்கு, புரியுதா? அவங்க பேசுற பேச்சுல நீங்க ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுடா. எல்லாருமே வந்து ஒரு நட்பு சக்தியா நம்ம பண்றதெல்லாம் இல்ல. அமைதியா கொஞ்சம் விக்ரம் இல்ல இல்லடா விக்ரம், ஒரு நிமிஷம். அது எல்லாருக்குமே அந்த ஒரு ஒற்றை கருத்து இருக்கு, புரியுதா? நீங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப மிங்கலா பேசும்போது எனக்கே வந்து இப்ப நான் ஸ்பீக்கர்ல இருக்கணும், ஏன் கூட ஒருத்தன் கூட உட்காந்து பேசியிருக்கேன்னா அவன் பேசுறதுக்கு நான் மேனிப்புலேட் ஆயிடுவேன். அவனுக்கு ஏத்த மாதிரி நான் பதில் சொல்ல போயிடுவேன், புரியுதா? கீழே இருந்ததுதான் எவனா ஒருத்தர் சொல்லலாம், ப்ரோ இது தப்பா போகுது ப்ரோ, பார்த்து பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒருத்த வந்து சொல்றான்னா நீ அந்த இடத்துல சரி கொஞ்சம் பார்த்து நம்ம இதுக்கு மேல அதுக்கு அடுத்த ஸ்டெப் போறது எல்லாருக்குமே நல்லது. இப்ப எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது நடந்திருக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிருக்கோம். எவனோ ஒருத்த மேல வந்து உட்காந்து நமக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருப்பான். 10 நிமிஷம் கழிச்சு அவன் நம்மளே அடிச்சிருப்பான், நம்மளுக்கே தெரியாம உட்கார்ந்து இருக்கும். ஸ்பெசிபிக்கா அந்த ஐடி வந்து ஒரு சில வேலை பாக்குறாங்க. இப்ப சொன்ன பாரு, இதான் எக்ஸாக்டா நான் சொல்ல வந்த கான்டெக்ட். நம்ம கூட இருந்து நல்லா பேச தப்புன்னு லாஸ்ட்ல ஒரு 2 அடி பெரிய அடி அடிச்சிருவாங்க. நம்ம என்னன்னு முடிக்கிறதுக்குள்ள அவங்க இறங்கி போயிடுறாங்க. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதைதான் சொல்ல வந்தது மேல. நீங்க ஓகே கண்டினியூ பண்ணுங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்றாங்கடா. இது இல்ல வேற ஒரு டோன்ல அவனுக்கு பேச. ஒரு நிமிஷம் குமரி, ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு என்னன்னா அவங்க நிறைய பேர் வந்து பேசுறாங்க. இப்ப நம்ம பசங்க எல்லாம் வந்து டிவிக்கு பசங்களோட நிறுத்திக்கிறானுங்க. அவன் முரளி டோல்டு இவங்க எல்லாம் போறது எல்லாருமே வந்து பேசுறாங்க. பட் நீங்க எல்லாருக்குமே ஒரு கருத்து சுதந்திரம் எல்லாம் கொடுக்குறீங்க. பட் ஆனா டிவிக்கில நம்ம ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பானுங்க, இது எல்லாமே நீங்க கொஞ்சம் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோ, புரியுதா? நடத்துறது தப்பு இல்லை, நான் யாருமே வந்து ஸ்பேஸ் நடத்தக்கூடாது நீங்க அப்படி பண்றீங்கலாம் சொல்றது இல்ல. எப்பவுமே எவனோ ஒருத்தன் மேல ஏறி வருவான். இன்னைக்கு மட்டும் அது ஒரு ஐடி மட்டும் தான் நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க, பல ஐடி இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? மேல வந்துட்டு அவனுக்கு எடுக்கிற டோனே ஃபர்ஸ்ட் எப்படி எடுப்பானுங்கன்னா, நாங்க இல்லைன்னா உங்களால ஆட்சியை நடத்த முடியாது. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா விடுங்க, அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நாங்க அப்படி யாரையும் ஏத்துன இல்லடா ஒரு நிமிஷம் அட்வைஸ் பண்றதே உனக்கு கஷ்டமா இருக்குன்னா அவங்க உட்கார்ந்துகிட்டு யாரையா மீட்டு போடுறது? நீதான் போட்டிருப்ப, நான் பேசுறேன்னு வேணும்னே போட்டிருப்ப, தெரியும். ஏமா ரூபா பாத்துக்கம்மா, சத்தியமா நான் மீட் போடலடா. நீ மியூட் போடாத, மியூட். நம்ம பசங்களுக்கு ஏன்டா மியூட் போட போறாங்க? தெரியாம போட்டுதான் சொல்லுங்க, சமாளிங்க. எல்லாரும் ஒண்ணா பேசிங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு தனித்தனியா பேசுங்க. இறங்கி விடுறாடே, அவதான் பண்ணிருக்கான். இல்ல ஒரே நிமிஷம் ரூபா போடும்போது வேற மாதிரி போயிடும் கதை. ஒரே நிமிஷம் ட்ரிபிள் ப்ரோ. ரூபா நாங்களே இந்த ஸ்பேஸ்ல 10 வருஷம் இருந்தவங்கன்னா
அதான் மியூட் போடாதீங்க, நான் பேசிட்டு தான் இருக்கோம். சரி 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 ஓகேடா. சாரி உங்களுக்கு மாதிரி இருந்தவங்க ஓகே ரூபா. ஓகே, அதை விட ஒரு நிமிஷம், வேணும்னே யாரும் மியூட் பண்ணல. நீங்க எல்லாம் ஒண்ணா பேசுவீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சரி பேசுறீங்க இல்ல புரிஞ்சா தானே? ரூபா, விடு. இல்ல ரூபா, இந்த கெபேஸ் பேச ஆரம்பிக்கும் போது 3 பேர்ல தான் நானும் இருந்து வந்தேன். ஓகேங்களா? சரி ஓகே. அதனால மியூட் டோல்டு ஏய் விடுறா. சரி விட்றா டோல்டு. விஜிலாண்டி நீ சொல்லுடா சொல்லுடா. விஜிலாண்டி நீ சொல்லு. அதுதான் சின்ன சின்ன ரிஸ்க் எல்லாம் எடுத்து நம்ம அவ்வளவு டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. அவங்க சைடுல அவங்க பொண்ணுன்றதுனால ஒரு சின்னதா இவங்க வந்து இல்ல சரி ஓகே அவங்க அதுக்கு பேனிக் மோட்ல அது போயிட்டாங்க சரி அப்படின்ற ஓகே மாதிரி பேசலாம். விடு. என்ன பாரு, விடுங்க, அதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், நிறுத்திட போறோம். கண்டிங்கன்னு சொல்றது ஆ. என்ன மாதிரி உள்ள வார்த்தை விஜிலாண்டி நீ சொல்லு. நான் எது கண்டிக்கிற அளவுக்கு எது இது தப்பா ஏதாவது வந்து பேசுறேன்னா என்ன? இல்லைன்னு அவன் சொன்ன தப்பதான் விட்டுரு. நான் சொல்லிட்டு கூடாது விட்டுரு. அவன் ஏதாவது இது சொல்லிட்டான், இது அவ்வளவுதான். அந்த விஷயம் காலோட முடிஞ்சிச்சு, அது திருப்பி எடுக்காத. ஏய் நம்மளுக்குள்ளேயே நிறைய பஞ்சாயத்து போயினுக்குது. வர வர ஒற்றுமையா இருங்க நண்பர்களே. ஏய், கடிச்சுன்னு இருக்கானுங்களா கமெண்ட்ல. ஆல்ரெடி நம்மளுக்குள்ள இருக்க பஞ்சாயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போறானுங்க. ரெக்கார்டு ஆல்ரெடி போட்டா கமெண்ட்ல கடிக்கிறாங்க. ஐயோ, சித்தப்பு, இல்ல ரெக்கார்டு பண்ணா மண்ணுனா ஏன் ஒண்ணு இதெல்லாம் இல்லையா, நம்ம பேசிட்டு பண்ண இருக்கீங்கன்னா போறதுக்கெல்லாம் திறந்த புத்தகம் இல்லையா? ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் இல்ல இருக்கும். இல்ல இருக்கட்டும், பண்ணட்டும். இன்னைக்கு இல்லடா, இந்த கடந்த ஒரு 1/2 மணி நேரமா உள்ளது ரெக்கார்டிங் சுத்ததான் போகுது. இது அவனுங்க கொத்தடிமை எடுத்து வரதான் வரா. இது நடந்துதான் இருக்க போகுது. நீ வேணா பாரு. கும்மரி ஒண்ணுதான் டேக் பண்ணாங்கடா. டேய் ஒன்னதான் டேக் பண்ணி கூப்பிடுவாங்க, இது தெரியாது. நீதான் பேசிட்டா ஒன்னதான் கூப்பிடுவாங்க. எதுவா இருந்தாலும் குமாரியை டேக் பண்ணுங்கடா, எங்களை விட்டுருங்க. இங்க பாரு, இங்க பாரு, உம்மன் ஐடிக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் யாருக்கிட்டே அப்படிலாம் பேசினதே கிடையாது. தயவு செஞ்சு என்னை அங்க மாதிரி எல்லாம் மாட்டி விட்டுறாரு. குமரி நீ இப்ப இல்ல பேசுற வாட்டுட்டு குமரி, மச்சான், ஐயோ சண்டே நீ இல்லடா இப்ப டேய். பேசுற பார்த்தான்னா ஏதோ உமனை நான் அபியூஸ் பண்ண மாதிரி இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? யோ, அந்த அந்த உமன் பேரை கூட சொல்லடா இங்க யாரு பாவீங்களா. குமாரி நேத்து நைட்டு வந்து ஸ்பேஸ்ல பேசியிருந்தோம். அப்ப சொன்னான் ஒருத்தங்க கிட்ட போய் பேசணும். நீயே சொல்றாரு அவனை ரிமூவ் பண்ணிட்டானுங்கடா. இல்லடா விஜிலண்ட், ரிமூவ் பண்ணிட்டானுங்கடா. அந்த ஸ்பேஸ்ல ஒருத்தங்க இருந்தாங்க சரியா. சரி, பெரிய பிக் பாஸ் பிரபலம் வந்திருக்காங்களேன்னு போனான்டா. போனா அவனுங்க மைக்கு குத்தானுங்க, கொஞ்ச நேரத்துல ரிமூவ் பண்ணிட்டானுங்க. சரி விடு. மைக்கு அப்புறமா கூட்டவன பசங்களே பஞ்சு சொன்னானுங்க, ஆன் பண்ணி bro, கேட்டுட்டு இருக்கணும். குமரி கிட்னி பிரியாடா. சரி இங்க பாரு, அப்படி இல்லடா. எல்லாரும் அதான் ஆசைப்பட்டாங்க. உனக்குதான் மைக் குத்தானுங்க நீ. இல்லடா டேய், இல்லடா. அதுக்கப்புறம் பசங்க என்ன சொன்னானுங்கன்னா, ப்ரோ அங்க 30 பேர் தான் லிசனர் வரானுங்க, நீங்க போய் தேவையில்லாம அங்க வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்க, அதுவும் சொன்னானுங்களா. அதுவும் ஒரு பாயிண்ட் நம்ம கேட்டுக்கணும், புரியுதா? தேவையில்லாம அது ஒரு பைத்தியம் வந்து வளருதுன்னு நம்மளும் போய் அட்டென்ஷன் கொடுத்துட கூடாது. அது போனதே தப்புன்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணணும். அதுவும் கரெக்ட் தான். தவிர்க்கிறது நல்லது, அவ்வளவுதான். அவளுக்கு வேலை வெட்டி இல்ல போல, ஷூட்டிங் இல்ல, எவனும் எதுவும் இது பண்றது இல்ல போல. அதனால இங்க வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு விஜிலாண்ட் வந்து கூப்பிட்டவங்க. அன்னைக்கு குமரி நானும் கார்த்தியும் டிப்ஸும் பேசின்னு இருந்தோம். அவன் என்ன சொன்னான், நீங்க எல்லாம் அபியூசரு அப்படின்னா. நான் இல்லடா, உங்க சைட்ல அபியூஸ் பண்றாங்க, எங்க சைட்ல இருக்குன்னா கீழே உட்காந்து அந்த அக்கா 100 போட்டுனுக்குறாங்க உட்காந்து 100 சரி, நம்மனா ஆம்பளை அபியூசர்ஸ பத்தி பேசின்னு இருக்கோம், இதுனா பொம்பளை அபியூசர் வந்து நமக்கு 100 போட்டுன்னு இருக்கு அப்படின்னு மைக் வாங்கியிருந்தா அன்னைக்கே இழுத்து விட்டுருப்பேன். பக்கத்து யாரு தெரியுமா? நைட்டு ஒரு ஆளு நேத்து நைட்டு ஒருத்தர்கிட்ட மாட்டினோம்டா. அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஐடி இந்த ட்விட்டர் ஸ்பேஸுக்கே தெரியும், அவங்கதான் வந்து பெரிய அபியூசரிங்கன்னு. என்ன ப்ரோ அபியூசர் எனேபிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா? அபியூசரே அது பிளாக் பேந்தர்ல ஸ்பேஸ்ல மேல பக்கத்துல குறைச்சிட்டு ஏன் ப்ரோ அபியூஸ் பண்ணீங்க, இத்தனை அபியூசர் பக்கத்துல குறைச்சிருக்க அவனுங்களாம் தெரியாது எங்களை அது நம்ம ஏன் சரிடா. அவனுங்க டைட்டில் போட்டு ஒரு விஷயம் பேசுறானுங்க, நம்ம கிளம்பலாம், அவனுக்கு பேசிட்டோம். ப்ரோ மச்சான் டிஎம் பண்றதுங்க என்ன கண்டெக்ஷன் வேற எதுவும் கிடையாது. ஓகேடா. என்ன கான்டெக்ட் டிஎம் பண்ணிட்டா என்ன பண்ண போற நீ? ட்வீட் போட போறியா அதை வச்சு? இல்லடா எனக்குதான் பண்ணுவாங்க விக்ரம். போயிட்டா டிஎம் பாத்துட்டு வருவான். நேற்று நைட்டு டிஎம் பண்றான், நான் குமரியும் ஒன்னும் அனுப்பல. சரி ஓகே, நம்மளுக்குள்ள சின்ன சின்ன ரிப்ஸ் இருந்தாலும் காய்ஸ் எல்லாரும் ஒன்னா இருப்போம். ட்ரிபிளன் நீ ஏதாவது வருத்தப்பட்டனா விட்டுறாத. விஜய் இப்ப சிம்பிள் அதுதான் பிரச்சனை. ஏன்னா
நம்ம பசங்க இன்னொரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க, அதை கேட்கலையே, ஃபுல்லா கேட்கலையேன்றது தான் அவனுடைய இது, வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் ஏறினதும் நம்ம பசங்க தானே. இப்ப நீங்க எப்படி மேல வந்தீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க மேல தூக்கிடுறது, புரியுதா? ஸோ அது விக்ரமும் வருவான் வந்து கேட்ட மைக்கு கேட்டா குத்துருவோம், அவ்வளவுதான். அந்த ஒரு ரீசன் தான், நம்ம பசங்கள்ட்ட சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறது தான் அந்த இடத்துல சொல்ல வந்தது, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அழகா இருப்பீங்க, அவ்வளவுதான். இல்ல அதுதான் இங்க ஒண்ணு மட்டும் இது பண்ணு, கூட்டணி கட்சி கூட்டணி மட்டும்தான், நம்ம கட்சி தான் என்னைக்குமே நம்ம கூட நிற்கும். நம்ம கட்சிக்காக மட்டுமே பேசினாவே போதும். தட்ஸ் எனஃப். எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்றேன். இல்ல நானும் சில கட்சிக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் மேல ஏறி பேசும்போதும் சரி இததான் சொல்ல வந்தேன். சரி அவர் பேச விடுன்ற போது நம்மளும் சரி ஓகே அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்களேன்றதுனால நம்மளும் கம்மி ஆயிட்டோம். ஏன்னா கூட்டணி கட்சியில எவ்வளவோ விஷயங்கள் வரும் போகும். ஆனா நம்ம வரைக்கும் கரெக்டா கொண்டு போயிட்டோம்னா அண்ணனை எந்த இடத்துல அண்ணனையும் சரி அமைச்சராகவே சரி யாரையுமே விட்டு கொடுக்காம கரெக்டா கொண்டு போயிட்டுனா போதும், அவ்வளவுதான். இவங்க வருவாங்க போவாங்க, அவங்களுடைய கருத்து ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நம்மளுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது தான் நம்ம கொஞ்சம் பாத்தியா இவங்க பசங்க எப்பவுமே ஒத்துமையாவே இருக்கிறாங்க, அவங்க விஷயத்த விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கே தோணும். அததான் சொல்ல வரோம், வேற எதுவுமே கிடையாது. சொல்லிட்டியா? கீழே போ. போயிட்டு கம்யூனிஸ்ட் போயிட்டு நானே கம்யூனிஸ்ட் இரியா பார்ட்டி ராகுல் ப்ரோ கொண்டு சொல்ல வந்தேன். ஏன்னா நானும் ராகுல் ப்ரோ வேற குமரி அல்லது மாசூரு ஒரே ஸ்பேஸ்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்பேஸ் பிரிஞ்சு இங்க வந்தோம். அதனால பல விஷயங்களை யாரும் இருக்காதீங்க, தயவு செய்து விடுங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். அதுக்காக தான் கீழே இருந்து வேலை வந்தேன், குமரி வந்தேன்னு பல விஷயம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அது இங்க இங்க எப்படியே முடிஞ்சிருச்சு, விடுங்க. அதனால யாரும் பல நாங்களும் தான் சொல்லுகிறோம், இங்க பழைய யாருமே பேசவே இல்ல. யாரு பிரச்சனையே நேத்து போட்ட ஒரே ஒரு ட்விட் மட்டும் தான். இல்ல அது சொல்றேன், இங்க பாரு அவங்க பிடிக்க போடுறாங்களா விட்டுருங்க, நம்ம திருப்பியும் போய் இது பண்ணி இன்டராக்ஷன் கொடுக்கலாம் தான். எங்களுக்குமே அது வந்து பிடிக்கலதான், நான் போய் அது சப்போர்ட் எல்லாம் பண்ண கிடையாது. நான் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்தாரு, மாத்திரம் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க, திருப்பி எதுக்கு கூப்பிட்டு போனோம், அவ்வளவுதான். அவருக்கு இதா போய் போட்டு விட்டுருங்க, போய் திருப்பி இல்ல 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 பிரச்சனை இப்ப என்ன தெரியுமாச்சு, அவங்க வந்து வேற ஒரு பர்சன் அவங்கள பத்தி பேசுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பாரு விக்ரம், நான் சொல்றேன் பாரு, இந்த பிரச்சனையை ரெண்டா பாக்குறேன். ஒண்ணு எனக்கும் அவனுக்கும் வந்த பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை, ஓகேவா? அவன் புரிஞ்சு பேசினா புரியாம பேசினா, ஆனா இது அண்ணன்றதுனாலதான் நான் பேச ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க அந்த விஷயத்த பேசுனீங்கன்னா அவங்க மணி ஃபர்ஸ்ட்ல இருந்தா வருவாங்க, அவங்களும் வருவாங்க, நீங்களும் போவீங்க. ஏன்னா நான் அங்கேயே இருந்திருக்கேன், நீங்க அங்க இருக்கும்போது இருந்திருக்கேன், நம்ம கெட்டஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் இருந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், வேணாம். ஏற்கனவே 2 மாசம் சண்டை போயிட்டு இருந்துச்சு, வேணாம். மணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணாம், எதுவுமே விடுங்க. இல்ல அதை நம்ம பேசல, ஃப்ரீயா விட்டுறலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுங்க என் பேரை டேக் பண்ண கூட நான் போல, காரணம் டிவிக்கே தான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அண்ணனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு ரீசன் தான், அது மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஓகே ஃபைன், இது வந்து தப்பு. நீங்க போட்ட போஸ்ட் என்னால அது கேட்டு இருக்க முடியல, அது நீ பண்ணியே கேளு, பிரச்சனையே கிடையாது. அதனால நாங்களா வருங்க, மற்றபடியே பழைய பிரச்சனை விட்டுரு. இது அவன் பிடிக்கல டேக் பண்ணி அதுதான் அதுதான் இப்ப போட்டு எங்கன்னா ஓகே, நம்ம ஏற்கனவே பழைய பிரச்சனை என்ன இருந்தாலும் நீ டிவிக்கே நான் டிவிக்கே தான், அது வேற பிரச்சனை. இப்போ பிடிக்கல டைரக்டா டேக் பண்ணி கூட்டு கேட்டாரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கோ குமரிக்கோ மற்ற குரூப் யாருக்கு என்ன பேசுறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி ட்ரிபிள் இன்னொன்னு சொல்லிங்கன்னா, செந்தில் வந்து அதே ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா சொன்னான், அந்த பிரச்சனை அதே விட்டுருன்ட்டு. அது வந்து அவங்களுக்காக சொன்னா நீ எடுத்துக்காது. ஏன்னா ஸ்ரீ என்ன பேசினாங்கன்னு செந்தில் தெரியாது, அந்த ஸ்பேஸ் அவன் சொன்னதுக்கு அவன் அப்படிதான் சொன்னான். அதை வந்து நீ தப்பா எடுத்துக்காது. அவன் சும்மா ஜென்ரலா சொன்னான் என்ன பிரச்சனை அந்த ஸ்பேஸ்ல விட்டுருன்ட்டு, அது சொல்லியிருக்காரு. அவன் ஜென்ரலா சொல்லிட்டு போனான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஸ்ரீ என்ன பேசினாலும் ட்ரிபிள் என்ன பேசினாலும் தெரியாது. வேற ஸ்பேஸ் சண்டைன்னு சொன்னாங்க, ஜென்ரலா பேச விட்டுருக்கணும், வேற எதுவும் கிடையாது. ஓகே, அந்த ஐடி தான் உஷாரா இருங்க, அவ்வளவுதான். அந்த ஐடி வந்தா மட்டும் உஷாரா இருங்க. ஒரு 2 நாள் கேட்டேன், 2 நாள் கரியர் முக்கியத்துல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்றீங்களா? சரி,   நீங்க என்ன சந்தோஷம், உங்க ஆளுங்க தான் துரந்தரா இருக்கிறீங்க. 2 நாள் கேட்டேன், 2 நாள் கரியர் முக்கியத்துல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்றீங்களா? சரி, நீங்க என்ன சந்தோஷம், உங்க ஆளுங்க தான் துரந்தரா இருக்கிறீங்க. 2 நாள் கரியர் முக்கியத்துல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்றீங்களா? உங்க ஆளுங்க தான் துரந்தரா இருக்கிறீங்க.
நான் அதான் சொல்றேன், சங்கிகள் மாநாடு நடத்துறீங்க, என்ன விட்டுட்டு நடத்துறீங்க, அதனாலதான் உள்ள வரணும். அண்ணாமலை வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கப்புறம் எங்க அண்ணன் சும்மா டிவிக்கு விட்டு போயிடுவேன். ஸ்டாலின் ஐயா ஒரு கையில பண்ணாரு, விஎஸ் பாப்பையா 2 கையில பண்ணாரு. எங்க அண்ணன் பாரு படுத்துக்கிட்டே 2 கை 2 கால்லயும் பண்ண போறாரு. நீங்க எல்லாம் பினிஷ். எத்தனை நான் சொல்றேன் பாரு, எத்தனை பேர்னாலும் வாங்க, அந்த மனுஷனுக்கு நாங்க நிப்போம். உண்மையான அனில்ஸ்ன்னு இன்னும் இருக்கதான் செய்யறானுங்க, புரியுதா? ஓஜி அனில்ஸ் இருக்கதான் செய்யறானுங்க. பின்னாடி நிப்போம். நீ எத்தனை கட்சியா வா, எத்தனை முகமா வா, மாறு வேஷத்துல வா, அடி உறுதி. அவ்வளவுதான். ராகுல் ப்ரோ, இன்னும் இவனுங்களுக்கு புரியல என்னன்னா நம்ம என்னமோ இது பண்றோம் போறோம்னு. ஆனா இவருக்கு உண்மையா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் இவனுக்கு முன்னாடிலாம் நிக்கவே முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். இதெல்லாம் இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னடா உற்சொல் வாரிசுனா பெரிய இது அதான், அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணனுக்கு நாங்க தான் நிப்போம், நாங்க தான் செய்வோம். அதனால என்ன பண்ண முடியும் நாங்க கேள்வி கேட்போம். இதுல ஒண்ணு இல்ல, நீ 2 விஷயம்டா. அதாவது இது எப்படி பாக்கணும்னா, ஒரு கட்சி, ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு தொண்டை. இது திமுக மத்த எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஆனா டிவிக்கேல அப்படி கிடையாது. அதான் இங்க பிரச்சனையே. அவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உயிருக்கு உயிரா பழகுனவன், ஐ மீன் பிடிச்சவன். அந்த மனுஷனை எப்படின்னா, ஒரு நீ ரசிகன் தான் சொல்லுவேன். ஆமா, முன்னாடி ரசிகன் தான், வெறித்தனமான ரசிகனா தான் இருப்பான். அவனை இந்த சண்டை இந்த இதெல்லாம் இன்னைக்கு நேற்று அவன் போடல. இன்னைக்குதான் அவன் பாலிடிக்ஸா சண்டை போட்டுனுக்குறான். ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது அவன், புரியுதா? அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேன் ஃபைட் போட்டிருந்தவன் தான் இங்க இருக்கிறவன் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்னு சொன்னா, இப்ப அவன் திருத்திக்கிறான். இப்போ யாருக்கு தான் அசிங்கமா பேச தெரியாது, எல்லாருமே தான் பேசுவான். பட் ஆனா இது ஒரு ஸ்பேஸு, நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம், முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே பேசுறான். இப்ப தற்கொலை நானுங்க இப்ப எல்லாருமே நம்ம தான் கரெக்டா பேசினுக்கிறோம், ஓகேவா? எவனுமே கெட்ட வார்த்தை பேசாம எல்லாருமே, நம்ம பசங்க எல்லாருமே கரெக்டா பேசினுக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல கோவம் வந்ததுன்னா பஸ் அவுட் ஆகி பேசுறது தான், ஓகேவா? பட் அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி ஃபேன்ஸா இருந்து ஒரு வெறியனா இருந்து வரும்போது ஒன்னு தப்பா சொன்னா கோவம் வரதான் செய்யுது. அதான் பிரச்சனைங்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா போட்டு அடிக்கிறது, நம்ம பேசுறது எல்லாமே. மற்றபடி ஏன்னா கட்சி 2வது தான். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், உங்களால சேர்த்துக்கலாமான்னு எனக்கு தெரியல. நான் ஓப்பனா அந்த மனுஷன் தான் ஃபர்ஸ்ட், ஓகேவா? 2வது தான் எனக்கு கட்சி, புரியுதா? 3வது தான் எனக்கு ஆட்சியே. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். எனக்கு பட்ட பேர் நீங்க அணில்னு வச்சுக்கோங்க, கூமுட்டை தற்கொலை என்னன்னா வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு அந்த மனுஷன் தான். இல்ல எல்லாருக்கும் அப்படிதான். இப்போ அவங்க இப்ப டிஎம்கேலயே அவங்க தப்பா பேசுறாங்க, இல்ல மாற்று கட்சி தப்புனா நம்மளுக்கு அது பெருசா இதுவா இருக்காது. ஸோ அவங்க எண்ணம் அவரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு அதை நம்ம விட்டுருவோம். பட் நம்மளுக்குள்ள யாராவது நம்ம தளபதி பத்தி பேசும்போது அது ஹர்ட் ஆகும். நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது மூட் அப்செட் பண்ணிடுது. அது ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளே புரிஞ்சுக்கலன்னா அவர் யாரை புரிஞ்சுக்குவோம்? ஏன்னா அவர் வந்தது நம்மளுக்காக தான், மக்களுக்காக தான் வந்தாரு. அவருக்காக வரல, இல்ல யாருக்கும் வரல. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணலாலும் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம சொல்றதுங்க. நம்ம யாரையும் இது குறை சொல்றதுக்கோ யாருக்குமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கலாமே, இல்ல கொஞ்சம் பொறுத்து இருந்தா அதுக்கு ஒரு நாள் நம்ம பொறுத்து இருந்தா ஏன் அப்படி பண்ணாருன்றதுக்கு அது தெரியும். ஆனா அந்த பொறுமை இல்லாம நம்ம தளபதி நிறைய டைம் நம்ம பேசுறோம். பட் அவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. நம்மளுக்கு உரிமை இருக்கு, அதை அவரும் அந்த ஸ்பேஸ கொடுக்குறாரு. பட் நம்ம கொஞ்சம் கூட இருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும், அவ்வளவுதான். சோ உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். தளபதி தான் ஃபர்ஸ்ட் கட்சி. அதெல்லாம் அவர் ஆரம்பிச்சது. நம்ம யாரும் இங்க இப்ப ரஜினிக்கு எல்லாம் கட்சி ஆரம்பிங்கன்னு அவங்க எல்லாம் அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணி இன்னி வரைக்கும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம அவர் நடிக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். பட் அவருக்கு போதும், எனக்கு போதும், நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், மக்களுக்கு நல்லது செய்வோம். இதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம பாக்குறோம். அரசியல்னா சும்மாலாம் கிடையாது, ஈஸியாலாம் வந்துட முடியாது. அது நம்ம பண்ண சாதனைலாம் பெரிய விஷயம். சோ அதுல அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நம்ம இங்க இருந்து நம்ம ஃபேஸ் பண்ண கஷ்டங்களும் நிறைய இருக்கு. பட் அதை தாண்டி ஏதோ ஒண்ணு அவர் மக்களுக்கு நல்லது செய்யறாரு. அவரை பின்னாடி அவரை பத்தி பேசுவாங்க. அதுல ஒரு சின்ன பங்கு நம்ம இருந்தோன்ற ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அது நம்ம அவரை புரிஞ்சுக்கணும். இன்னும் 5 வருஷம் இருக்கும். சோ நிறைய இடர்பாடுகள் வரும். பட் கொஞ்சம் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது மட்டும் தான் நம்ம ரிக்வெஸ்டா எங்க கேக்குறது.
ஓகே ஓகே ஓகே. நீ எதுக்கோ ஸ்பேஸ் போட்டு எங்கெங்கயோ போய் எப்படியோ போய் எங்கேயோ வந்து நிக்குது. டைட்டில் மாத்திருங்க ட்ரிபிள் ப்ரோ. சரி டைட்டில் நான் மாத்திருங்க வேற வந்துட்டே இருக்கு. பேசுறேன் ராகுல். நான் வந்துட்டு ஏதோ சவுண்ட் கேக்குது. ராஜேஷ் ராஜேஷ் ரொம்ப கேக்குதுங்களா? நீ ஏதோ பேசுற பேக்ரவுண்ட் சவுண்ட் வாய்ஸ் கேக்குது. பேக்ரவுண்ட் எப்பா புரியல புரியல மியூட் போடு. இல்ல சிங்கப்பெண் அதிரடி படை வந்து தளபதி அவர்கள் டைட்டில் மாத்திருங்க. மேல டைட்டில் மாத்திருங்க. அதுதான் நான் சொன்னேன், டைட்டில் மாத்திருங்க. இல்ல ராஜேஷ் உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்பவுமே உனக்கு அந்த பிரச்சனை பண்ணுது. அது ஏன் என்ன இஷ்யூஸ்? அது ஹெட்செட்டா அவுட் சைடுல இருக்கல, கொஞ்சம் அவுட் சைடுல இருக்கிற ஒரு நிமிஷம் ரஜினி கட்சியா இருக்கு. சொல்லுங்க பிஜி கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. பிஜி நீங்க ஏற்கனவே 40% வால்யூம் தான். நீங்க இதுல வேற நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். பேசுங்க. நான் சொல்லி ஆரம்பிச்சுட்டேன். சிங்கப்பெண் அதிரடி படை வந்துட்டு தளபதி வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ நேத்து வந்து அவங்க ஒர்க் எல்லாம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய வீடியோல பார்த்தோம். நான் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து என் பையன் படிக்கிற ஸ்கூல் அங்க அவன் முடிச்சுட்டு டியூஷன் விட்டுட்டு நான் வரும்போது பார்த்தா அந்த ஜீப் வந்து இருந்தது அந்த ஸ்கூல் வாசல்ல. நான் அது வந்து பெருசா வந்துட்டு வருவாங்க போலீஸ் எப்பயாச்சும் வருவாங்க அப்படி இருப்பாங்க. பட் வந்து நம்ம அன்னைக்குதான் முந்தா நாள் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தா ஸ்கூல் வாசல்ல வந்துட்டு அவங்க நம்மளோட வண்டி வந்து இருந்தது. என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வண்டி வந்து அங்க இருந்து, அதாவது பெரிய பசங்க 11th 12th அவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க போற வரைக்கும் அந்த வண்டி அங்க இருந்துச்சு. அவங்க அந்த பெண் போலீஸ் அவங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க சேஃப்டியா எல்லாம் போன பசங்க எல்லாம் போன பிறகும் வந்து அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க. அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளே வந்துட்டு இது வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய இதுல பார்த்தோம். பட் நான் என் கண்ணால பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி பொது இடம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த வந்து சிங்கப்பெண் வந்து அந்த ரெடி ஃபோர்ஸ் வந்து அங்க போய் எல்லாரையும் வந்து செக் பண்றாங்க. அவங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது வந்து இது எவ்வளவு ஃபாஸ்டா இதை வந்து நிறைய விமர்சனம் பண்ணாங்க. இது எல்லாம் தான் இருக்கு, பிங்க் பேட்ரோல் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. எங்க வந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக ஒரு நடக்கிற இடத்துக்கு அந்த ஸ்பாட்ல போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு வந்து பாதுகாப்பு கொடுக்குற ஒரு நல்ல முயற்சி. ஸோ இது அவங்க எல்லா இடத்துலயும் சென்னையில வந்து அது ஒரு தனித்தனியா ஒரு ஜோனா பிரிச்சு இத்தனை பேருன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் இல்லாம நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்ல வந்துட்டு எல்லா ஊர்லயும் வந்து இது வந்துட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தளபதி எடுத்தது. அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து அதை வந்து உடனே வந்து நிறைவேற்றி அடுத்த நாளே வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ல எல்லாம் ஏறி இது பண்றது. இந்த மாதிரி நான் வந்துட்டு போன திமுக ஆட்சியிலயும் போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. பட் வந்து ஒரு 20 போலீஸோ ஒரு 30 போலீஸோ அது மாதிரிலாம் நான் ஒன்னாலாம் பார்த்தது இல்லை. எங்கேயாவது ஒருத்தர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அங்கங்கதான் நின்றுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கே வந்துட்டு பிரச்சாரம் பண்ணும்போது பெருசா போலீஸ் இருக்காது. அந்த கடைசியா ஒரு 10 நாள் அப்பதான் வந்துட்டு ஐயோ இவ்வளவு போலீஸ் இருக்காங்களா அப்படின்றதே தெரிய வந்தது. பட் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு கோயம்பேடுல ரீசெண்டா இது போய் அங்க பண்ணதும் கிராமப்புறங்களை போய் செக் பண்றதும். ஸோ காவல்துறை இருக்கிறது வந்து வெளியில தெரியுது இப்பதான். ஸோ அவங்க மேக்சிமம் வந்து இது பண்ணி நம்மளுக்கான பாதுகாப்பு வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் மின்துறையிலுமே நிறைய பிரச்சனைகள் வரும்போது நேற்று வந்து 125 வாகனங்கள் வந்து சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து அதுக்கு பிரத்யோகமா அதை வந்து இது பண்ணி எமர்ஜென்சியா எங்கெங்க, ஏன்னா இது வந்து சென்னையில வந்து பெரும் பிரச்சனையா இருக்கு. மக்களுக்கு வந்து நிறைய பாதிக்கிறாங்க. கோவத்தும் வர வைக்குது. அது இது இது எதனால நம்மளுக்கு தெரியல. பட் இது வந்து இந்த ரொம்ப வெயில் ஜாஸ்தியாரு தடுக்க பண்ணும். அதுக்காக வண்டி, அதுக்கு ரிப்பேர் பண்ற ஆட்கள், அதை கண்காணிக்க ஒரு 10 பேர் கொண்ட குழு இதெல்லாம் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து சென்னையில வந்து கம்மியாச்சுன்னா வந்து நம்ம ரொம்ப நல்லது. ஸோ இந்த சதி திட்டங்கள்லாம் முடிச்சு அந்த மின்துறையில வந்து இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்ல முயற்சிகள் வந்து நம்மளோட டிவிக்கே வந்து எடுத்திருக்காங்க. அதை நேர்ல பார்த்தது எனக்கு வந்து நான் as a கட்சியா சப்போர்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நேற்று அந்த ஒரு ஜிபியும் அங்க இருக்கிற போலீஸும் வந்து எனக்கு நேர்ல பார்க்கும்போது ஒரு ஹாப்பியா இருந்தது. அதான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ. ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க. யார் பண்ணா? பிஜி ப்ரோ சத்தமா பேசுங்க. கேட்கலையா? இல்ல ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும்னு போராட்டம் பண்ணாங்களாமே. ஆமா ஆமா, இப்பயும் போய் பாருங்க, பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அரசியலுக்கு வாங்க தலைவா அப்படின்னு. அதுக்குதான் இப்ப என்ன சொல்றாங்க இயக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. சொல்லுங்க ராம். ஆமா எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு மட்டும் என்ன கேடு? வாயாயோ வந்து ஆரம்பியா கட்சிய.
அப்படின்ற அதாவது மாதிரி எப்படி ராகுல் ஆயிடுச்சுன்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது உங்க லதா தான் வேண்டான்னு சொன்னாங்களாம். சோ அவர் வந்து உன்னாலதான் கெட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டதால இப்போ வந்துட்டு சரி திருப்பி நான் வந்து இயக்கமாக்கி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை கூட சேர்த்து உங்களை வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஆளா ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்து அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில நீங்க சொன்ன வரைக்கும் நான் நம்புற மாதிரி இருக்கு. ராகுல் நடுவில் சொன்னது அப்ப இது நிஜம் தானே? போராட்டம் பண்ணாங்களா? நிஜமாவே இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணி கட்சி ஆரம்பிக்கணும்னாங்களா? ஆமா, அவர் வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல இருந்து அந்த மாதிரி அவர் வந்து நிறைய ஹோப் கொடுத்திருந்தாரு. சோ அவர் இன்னைக்கு வர நாளைக்கு வர இன்னைக்கு வர அதாவது அவர் பீக்ல இருக்கும் பொழுது அவரு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹோப் கொடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அவர் அந்த வரல தெரியும். இல்ல அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்ப இருக்கிறவங்க பண்ணாங்க. சரி ஏதோ ஒரு ஃபார்ம் போப்பாரி போட்டு அது கேக்குறது அந்த நியூஸ் எப்படி நான் பார்க்காம போட்டேன். அந்த மக்கள் மேடை எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டு பாத்தீங்களா? தெரியலையே, அது கவுண்ட் எதுவும் வரலையே. மக்கள் இயக்கமா மக்கள் மேடையா? ஓகே, கவுண்ட் அவங்க எதுவும் சொல்லலையே. காலையில ஒரு 1 வீக் முன்னாடி காலையில பார்க்கும்போது 3 days முன்னாடி பார்க்கும்போது 20 பேர் இருந்தாங்க. சாயங்காலம் பார்க்கும்போது 40 பேர் இருந்தாங்க. ஓ, நீங்க அந்த ட்விட் அக்கவுண்ட சொல்றீங்களா? அது பெரிய நம்பர் தான். நல்ல ஒரு காலம் கேட்ட காலத்துல சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. சூரியனை நமஸ்காரம் பண்ணி எதை நமஸ்காரம் பண்ணிட்டு யாரும் பண்ணி